I just want to say something. All our friends from the media and all of the fans, இன்னைக்கு காலங்காத்தால ஒரு 5:30 மணிக்கு நாங்கள் லேண்ட் ஆனோம். லேண்ட் ஆனதுலேருந்து கமல் சார் ரெடியாக இருக்காரு ஃப்ளைட் ஏறி இங்கே வரத்துக்கு. நான் அவர் பார்க்குறேன், கடிகாரம் பார்க்குறாரு, வெளில வந்து மேகம் இருட்டுது, மழை பெய்யுது, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் ரிஸ்க்குன்றாங்க. ஆனால் இவர் வந்து நம்ம போயே தீரணும், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ் அப்படின்னு சொன்னார். இதில் 2 விஷயம் இருக்குது. நாங்கள் லேட்டாக வந்ததுக்கான காரணம் நான் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் அதையும் தாண்டி இவ்வளவு சாதித்த ஒரு கலைஞன், உலக புகழ் பெற்ற ஒரு மகாநாயகன் இப்போவும் ஒரு படத்துக்காக இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி சிரமப்பட்டு ப்ரமோஷன் பண்ணி உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. So please give him a big round of applause. And thank you to our media friends for waiting patiently. இப்போ நீங்க கேட்குற கேள்வி இந்தியன் பட சார்பாக இந்தியன் 2 பத்தின கேள்விகள், ப்ளீஸ் go ahead and ask us. Thank you. Thank you சித்தார்த். நன்றி தம்பி சித்தார்த் அவர்களுக்கு. உங்களை காக்க வைப்பது கண்டிப்பாக எங்கள் எண்ணமாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களை பார்க்க வைப்பதுதான் எங்கள் எண்ணம். அதை நீங்கள் சொன்னீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்களாய் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களை விட நாங்கள் காத்திருக்கும் காத்திருப்பு மிக அதிகம். இருப்பினும் இந்த தாமதத்திற்கு நாங்கள் யாரும் காரணம் அல்ல, இயற்கை காரணம். இயற்கைக்கு யாரும் மன்னிப்பு கேட்க முடியாது. அதனால இயற்கைக்கு நன்றி மட்டுமே சொல்ல முடியும். இன்றாவது எங்களை வரவிட்டதே இயற்கை என்பதற்காக இயற்கைக்கு நன்றி சொல்லுகிறேன். வணக்கம். ஆல் ஃபார் குட், ஆல் ஃபார் குட். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். மீடியா பார்ட்னர்ஸ், நீங்கள் உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். யார் முதல்ல கேட்குறீங்க? கேளுங்க. மீடியா பார்ட்னர்ஸ் முதல்ல கேட்டுட்டோயா? ஓகே, கேளுங்க. Good evening sir, my name is Surya. I'm from RTN, our national media. சார், இந்த படத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு மியூசிக் டைரக்டராக, அனிருத்தோட மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. இந்தியன் 1ல வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் வாஸ் த மியூசிக் டைரக்டர். காலம் கடந்தும் இன்று அளவிலும் இந்தியன் 1ஓட மியூசிக் ஆல்பம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் 2ல அனிருத்த மியூசிக் டைரக்டராக டைரக்டர் சங்கர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதாவது இந்தியன் பார்ட் 2ல கமல் நடிக்கலைன்னாலும் சங்கர் கூப்பிட்றாருன்னா இவங்க நடிச்சிருக்கலாம். அதனால் இதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்க முடியாது. சங்கர் அவர்களின் பொறுப்பு, அவர்களுடைய விருப்பு. இந்த கேள்வியே அவரை கேட்க வேண்டிய கேள்வி. நான் யாருடைய ரசிகன்னா, நான் இளையராஜாவின் ரசிகன், ரஹ்மானின் ரசிகன். இப்போதான் வந்திருக்காரு அனிருத் அவர்கள் பாடலை கேட்க கேட்க அவருக்கும் ரசிகனாவேன் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 40 வருஷமா இளையராஜாவுக்காக இருக்கேன், 30 வருஷமா ரஹ்மான் அவர்களின் இசையை கேட்டுக்கிட்டு அது புரியறதுக்கே அவ்வளோ வரைக்கும் ஆச்சு எனக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கொஸ்டின். ஹாய், வணக்கம். என்னுடைய பேர் சஞ்சனா ஃப்ரம் JFM. கமல்ஹாசன் சார், வெல்கம் பேக். வெல்கம் டு சித்தார்த் அண்ட் ஆல்சோ SJ சூர்யா சார். ஸோ என்னுடைய கேள்வி வந்துட்டு என்டையர் இந்தியன் 2ஓட டீமுக்கு தான். இந்தியன் 2 வந்து இஸ் இட் கண்டினியூவஸ் ஃப்ரம் இந்தியன் 1 or is it அதோட தாக்கமாக இருந்துச்சா அந்த கரு? கண்டினியூஷனா இல்லை வந்து அதோடைய தாக்கம் தான் இருக்கு அதுல? இல்லை, அதாவது கதை 96ல கண்டினியூ ஆகுதா இல்லை 2024ல? இல்லை, 2024 நடக்குது, ஆனால் கண்டினியூஸாக நடக்குது. இல்லை, அதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸாக்ட் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஜூலை 12th வாங்க, எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன், இந்தியன் 1 இந்தியன் 2 ரெண்டுத்தோட தாக்கமும் ஜூலை 12th உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேறு யாராச்சும் இருக்கீங்களா? வணக்கம், நான் சாந்தி, மலேசியா கலையுலகம் பேசுகிறேன், ப்ரெஸ்.
ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, கமல் சார் உங்களோட நடிப்பு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு வரேன். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல். அது சொல்ல வார்த்தையில். என்னோட கேள்வி என்னென்னா, இந்த படத்தில் இந்தியன் ஒன் வந்து அடிச்சிக்க முடியாத ஒரு படம். அதுக்கு ஏற்ற எத்தனை வாட்டி பார்த்தாலும் தட்ஸ் த பெஸ்ட் மூவி. இந்த படத்தை ப்ரீவியூ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கம்பேர்டு ஒன் அண்ட் ஒரு இந்தியன் டூ. உண்மையை சொல்ல வேண்டும். நான் பட்டமெல்லாம் கொடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு என்னை பொறுத்தவரை நான் உலக நாயகெல்லாம் கிடையாது. நடிக்க சான்ஸ் கிடைச்சதே என்றும் உலகாங்கத்தில் இன்றும் மிதந்து கொண்டிருக்கும் நடிகன், அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு உண்மை, மற்றவங்களாம் சொல்ல வைக்கப்படலாம், கமலஹாசனின் முதல் ரசிகன் எங்க அம்மாவுக்கு பிறகு நான் தான். முதல் கடும் விமர்சகன் நான் தான். நான் சொல்றேன், பரவாயில்ல, முந்திக்கு இப்ப முன்னேறி இருக்காரு கமலஹாசன். தேங்க்யூ சார். வேற யாராச்சும் இருக்கீங்களா? அக்கா நீங்க ரொம்ப நேரம் அங்கதான் இருக்கீங்க. எங்க மீடியா கேட்டுட்டு இருக்கா? மைக்கே இல்லாம என்னக்கா உட்காந்து கடியில இருக்கு? கொஞ்ச நேரம் குதிச்சிருவீங்க போல. இல்ல அது மைலன்ஸ்லாம் இல்ல, அங்கே இருங்க. இன்னும் 2 பேர் இங்க கேட்டுட்டோம். ஓகேயா? கேளுங்க. வணக்கம் சார், என் பேர் அஸ்வினி. ஐ எம் ஃப்ரம் நம்பிக்கை ஆன்லைன் மீடியா. மைக் க்ளோசர் யுவர் மவுத். என்னோட கொஸ்டின் வந்து எஸ்டி சூர்யா சார் கிட்ட. உங்களை எல்லாருமே வந்து நடிப்பு டைரக்டர் அப்படி சொல்றாங்க. எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக நடிச்சிடுறீங்க. இந்த திரைப்படத்துல உலக நாயகன் நடிச்ச அனுபவம், அவர்கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அதாவது அதை சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் 2ல் வந்து என்னோட சின்ன போர்ஷன்ஸ் வரும். ஆனால் வர போர்ஷன் சூப்பராக இருக்கும். இந்தியன் 3ல் சாரோட சேர்ந்து காம்பினேஷன் சீன் ஒன்று ஒரு எபிசோடு இருக்குது. அது நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நான் அதாவது ஒரு சாரோடு நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ விஷயத்த எனக்கு உள்ள பூர்த்தி என்னை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்றத அந்த 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 ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நடித்த படங்கள்லாம் கூட அதுக்கப்புறம் இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் எல்லாம் அதோடைய தாக்கங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது மாதிரி ஜீரதண்டாவாகட்டும், மார்க் ஆண்டனி ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே சாரோட நடிச்சுட்டு போய் அந்த போனதுக்கப்புறம் நான் வேறு இன்னொரு சீனை நான் நடிக்கும்போது சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றத நான் ஏன் காலை தொட்டு கும்பிட்டேன்றதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதுதான் அதோடைய பரிமாற்றம். ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு லோ ஆங்கிள் வச்சு சங்கர் சார் பொதுவாக எதுவும் சொல்ல விட மாட்டார். பட் இது ஒன்று நான் அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். ஒரு லோ ஆங்கிள் வச்சுட்டு சார் முன்னாடி நடந்து வருவார், நான் பின்னாடி நடந்து போவேன். டேய் வாடான்னு கூப்பிடணுங்க. அது அந்த ஃபிங்கர் அப்படின்னு பாருங்க. அது யூ see that it is very tough to do great things. It is very, very, very tough to do simple things on right time. That's what that shot taught me. ஸோ அதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது நீங்கள் இந்தியன் 3 பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, யூ காட் யுவர் ஆன்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பெயர் பவித்ரா ஃப்ரம் பர்னாமா தமிழ் நியூஸ். என்னோட கேள்வி வந்து சித்தா கிட்ட. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி வாய்ப்பு கிடைச்சது? உலக நாயகன்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை சித்தான்னு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. 2வது, உங்கள் பேர் பவித்ரா, அது என் கூட பிறந்த அக்காவோட பேர். ஸோ சித்தா வந்து பவித்ராவை அக்கான்னு கூப்பிடுற இந்த தருணத்தில் நான் அவனை பவித்ரானே கூப்பிடுறேன். ஸோ பவி நான் எங்கள் அக்காவை கூப்பிடுற பேர், தங்கச்சியை கூப்பிடுற பேர். நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த படத்தோட வாய்ப்பை பற்றி. இந்தியன் 2 படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது, பாய்ஸ் படத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு வந்ததோ அதே போல்
எனக்கு எந்த விதத்திலையும் கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா இந்த வாய்ப்புக்காக நான் எதுவுமே பண்ணலை. இயற்கை சார் சொன்ன மாதிரி இயற்கையில் ஏதோ ஒரு நடந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் சார் என்னை கூப்பிட்டு எனக்கு பாய்ஸ் படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அதே சங்கர் சார் வந்து மறுபடியும் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் படத்தில். ஆனால் இந்த வாய்ப்பு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா பக்கத்துலேயும் எனக்கு வழிகாட்டியாகவும் கமல்ஹாசன் சார் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைச்சது பற்றி நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இவர்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டீங்க. இவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிற விஷயம் ஒரு விஷயமா இருந்தால் நான் உங்ககிட்ட டக்குன்னு சொல்லிடலாம். இந்த மேடையில் கடந்த 1 மணி நேரமாக நான் இவர்கிட்ட இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அவர்கிட்ட நான் உயிர் வாழற ஒவ்வொரு நிமிடமும் அவர்கிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கேன். அதையும் தாண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது. அதாவது நமக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் கட்டுறது கையளவு கல்லளவு உலகளவுன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்வத்தை தனக்கே அறியாமல் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. தூரத்துலேருந்து நான் அவரை பார்த்த விஷயம், நெருக்கமாக இருக்கிறப்ப நான் பார்த்த விஷயம், செட்டில் கமல்ஹாசன் சாருக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்காது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சினிமா செட்டுக்கு அவர் வந்தார்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். எதிர்க்க நிற்கிறவங்க டைரக்டராக இருந்தால் அவங்க சொல்கிறத ஃபுல்லாக உள்வாங்கி நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம இன்னும் கற்றுக்கொள் நிறைய இருக்குன்னு ஒரு ஹியூமிலிட்டியோடு அவர் பழகிறாரு. அதனால்தான் அவர் உலகத்தோட சிறந்த டீச்சர். ஆனால் அதையும் தாண்டி அவர் உலகத்திலேயே சிறந்த ஸ்டூடெண்ட் கூட. அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. இந்த கேள்வி எனக்கு இல்லாட்டாலும் இந்த கேள்விக்கு நானும் ஆன்சர் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அதாவது கொஞ்சம் சொல்லிட்டேன் முன்னாடியே, சொன்னதே இன்னொரு புல்லட் பாயிண்டாக சொல்கிறேன். 6 வயசுல நடிக்க ஆரம்பிச்ச ஒருத்தர் வந்து 106 வயசுலேயும் இன்னும் புரட்சி பண்ணி நடிச்சிட்டு இருக்காருன்னா அன்இமேஜினபிள் பேஷன்ஸோட அன்இமேஜினபிள் அவுட்புட்டோட எவால்வ் அவுட்புட் கொடுக்குறாருன்னா ஹிந்தியில் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் 126 இயர்ஸ்லேயும் நடிப்பேன்டா அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதை கற்றுக்கணுங்க நம்ம எல்லாரும். நாட் ஓன்லி இன் சினிமா, ஈவன் இன் யுவர் டிபார்ட்மெண்ட். நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அதை கற்றுக்கணுங்க. நீங்கள் அவ்வளோதாங்க. இதில் கலந்துக்கணும். எனக்கு மாணவ பட்டம் கொடுத்ததற்கு நன்றி. ஏன்னா அதுதான் நிரந்தரமான பட்டம். ஏன்னா வேற வாத்தியார் வந்துடுவோம். ஆனால் இந்த பெருங்கூட்டத்தில் சந்தோஷமாக தோளோடு தோளும் எனக்கு பெருமை. இவர் 2 வயசையும் தப்பாக சொன்னார். அதாவது 6 வயசில் நடிக்க வந்தேன், 126 வயசில் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த 106 எனக்கு தெரியாது. 6 தப்பு. நான் 3 வயசுல வந்தேன். அத்தனை நாள் என்னை இந்த திரையில் வாழ விட்டதற்கு வந்து இது பூரண வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலான வாய்ஸ். பல கலைஞர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. பல மாபெரும் கலைஞர்களுடன் நான் இருந்து நடிக்கும் வாய்ப்பு. 3 தலைமுறை நடிகர்கள், அதுவும் சாமானியமான நடிகர்கள் 5 வச்சுங்க. அத்தனை பேருமே திறமையாளர்கள். இப்போ பேசிட்டு இருக்கிறவங்க கூட பணிவு காட்ட வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால காட்டுறாங்க. நல்ல திறமையாளர்கள், இயக்கம் தெரியும், நடிக்க தெரியும், இசை அமைத்திருக்கிறார்கள். ஆக எல்லாருமே கெட்டிக்காரங்க தான். ஆனால் இதில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கொண்டது பணிவும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துணிவும். நன்றி சார். சார் லாஸ்டான ஒரு கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டின்மா டக்குன்னு கேளுங்க பாப்போம். Okay, so my question, sorry, I'm Revati from Istro Ulagal. Hello. So I'm Revati from Istro Ulagal. My question will be to Kamal sir and also SJ Surya sir. So Kamal sir, what were the biggest challenge that you have faced in Indian 2 as you have revisited a character that you have played 28 years ago? No, I don't think
திரும்ப கேளுமா? Okay, Kamal, விளங்க சொல்லுங்க. What are the challenges that he faced? yes, what the biggest challenges that you have faced as you have revisited a character that you have played 28 years ago? See, the challenge is that I'm meeting another new generation. They need not respect it the same way the previous generation respected the film or the idea of the character, and I can't explain it to them too exhaustively. And I can't expect them to ask their neighboring audience, why is he doing that? It'll have to be inbuilt. They must understand it without asking the previous generation what kind of a man is he, and still not be boring to the previous generation because they have seen it. ஸோ கூறியது கூறல் என்பது தமிழ் இலக்கியத்தில் ஒரு பிழையாகவே கருதப்படுகிறது. அதுவும் செய்யக்கூடாது, ஆனால் 2 ஜெனரேஷனோட பேசணும். இது பெரிய சிக்கல் எனக்கு மட்டுமல்ல, இந்த படத்தின் வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் பெரிய சேலஞ்சு. அதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு தெரியாத சேலஞ்சஸ் தான் நிறையா. தெரிகிற சேலஞ்சஸ் எல்லாம் நாங்கள் ஈஸியாக கடந்துட முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கும்போது நாங்கள் கடந்துட்டோம் தான் இருந்தோம். இந்த சேலஞ்சை வென்றுட்டார் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும் போதே நாங்கள் வென்று விட்டோம் என்றுதான் பொருள். உங்களுக்கு தெரியாமல் நிறையா இருக்கிறது, நாங்கள் செய்யாமல் சாதித்த சாதனை நிறையா இருக்கிறது. அதெல்லாம் எங்கள் கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸை சாரும். அவர்களுக்கும் இதில் இருக்கிற ஸ்டண்ட் ஆகட்டும், இசையாகட்டும், ஒலியாகட்டும், மொழிப்பதிவாகட்டும், இதில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்ததுன்னா பேரை கூட தெரியாது. இப்போ ரவிவர்மன் பேரை சொல்கிற மாதிரி ஒரு சினிமாவில் ஃபோக்கஸ் பிடிக்கிற ஆள் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் 3 காட்சியில் பிழை செஞ்சிருந்தால் அந்த 3 காட்சி மட்டும்தான் தூக்கலாக தெரியும். அத்தனை பேரும் தடம் பெறலாமல் இதை செய்திருக்கிறார்கள் என்பது சினிமாவின் வியப்பு. இன்றும் எங்களுக்கு வியப்பு. நன்றி. தேங்க்யூ சார். சார் அந்த ஒரே ஒரு நிமிஷம். இந்தியன் 1 யானைக்கு குழந்தை பிறந்த மாதிரி, இந்தியன் 2 and 3 டைனோசர்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி. அவ்வளோ வேலை வாங்கியிருக்கு இந்த படம். அவ்வளோ வேலை வாங்கியிருக்கு. அவ்வளோ வேலையும் அவ்வளோ லோடையும் 2 பேர் மெயினாக 3 பேர் மெயினாக தாங்கியிருக்காங்க. டைரக்டர் சாரோட பிலீஃப் புக்கில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் நடிச்சு கொடுத்த கமல் சார் அண்ட் ப்ரொடக்ஷன், ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ட் லைக்கா, இந்த 3 பில்லரும் சேர்ந்து 2 டின்னர் சென்டர் பிள்ளை பார்த்துருக்கு. அதான் உதாரணத்துக்கு அவர் என்றோ இறந்த ஒரு மிருகத்தை சொல்வதற்கு காரணம் இறந்த காலமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதனால் இருக்கலாம். வணக்கம் சார். ஓகே கேளுங்க. அடுத்த क्वेश्चन டக்குனு நீங்க கேளுங்க. டக்குனு கேளுங்க. பர்னாமாலேருந்து சார். சரி, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னதா ஞாபகம். இது திரு சிவாஜி கணேசனோட நீங்கள் சேர்த்து நடித்த நாம் பிறந்த மண் என்றது தான் இந்தியன் படத்தோட ஆரிஜின்ஸ் அப்படின்னு. சார் அது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ண முடியுமா சார்? நான் எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம், நீங்கள் போய் படம் பாருங்க. அதாவது இந்தியன் 2, இந்தியன் 3 இருக்கு. நாம் சொல்லும் எல்லா வார்த்தைக்குமே ஒரு முதல் மூலம் இருக்கிறது, வேர்ச்சொல் ஒன்று இருக்கிறது. எங்கள் அம்மாவை அம்மான்னு நானாக கண்டுபிடிச்சு கூப்பிட்டேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க கூப்பிட்டேன். அந்த மாதிரி எல்லா கதைகளுக்கும் ஒரு மூலம் இருக்கிறது. அந்த மூலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்துக்கிட்டதுல எவ்வளவு வித்தியாசமாக இவர் சொல்லியிருக்கிறார் என்பது தெரியும். மீண்டும் 2 படத்துக்கும் நீங்கள் உங்கள் பாராட்டுகளை தரும் நிலை வரும் என்று நான் நம்புகிறேன்.